பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னால் மனத்தாழ்மையாக நடந்து கொள்ள முடியுமா என்று சொல்லி பார்த்தால் முடியும். எப்படி தெரியுமா? அந்த பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தும் போது, அப்படிப்பட்ட வழிநடத்தில் நான் நிலைத்து இருக்கும்போது ஆண்டவர் என்னை வழிநடத்துவராக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அப்படி மனத்தாழ்மை எப்படி வருது என்று சொன்னால், நான் எல்லாரிடம் பாசமாக இருப்பேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன். அவர் குறை சொல்லாத தேவாதி தேவனாக இருந்தார். ஆமென். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகக்கூடிய செய்யக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். ஆமென். நிறைவை தருகிறவர் தான் அவர். ஆமென். அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நம் மனத்தாழ்மையாக, அவரால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனக்கு நன்மையானகளை செய்ய முடியும், தீமைகளை ஒருபோதும் அவர் எனக்கு வரவிடார். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நான் மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளும்போது, ஆமென், அவர் எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். நன்மையானது மட்டும்